வணக்கம். சீன நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு மும்பை விமானத்திலிருந்து வரும் சரக்கு விமானம் ஒன்றில் அபாயகரமான வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக மும்பை விமான நிலையத்திற்கு நேற்று மாலை ஒரு மர்ம இமெயில் வந்தது. இந்த இமெயில் சீனாவில் உள்ள ஷாங்காய் நகரில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டதோடு அந்த சரக்கு விமானத்தை முழுமையாக பரிசோதிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென சீனாவில் இருந்து வரும் அந்த சரக்கு விமானம் மும்பைக்கு வரவில்லை, சென்னை விமான நிலையத்திற்கு செல்கிறது என்ற தகவல் கிடைத்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் இருந்தும் டெல்லியில் இருந்தும் சென்னை விமான நிலையத்திற்கு அவசர பாதுகாப்பு ஏற்பாடுகள் உடனடியாக செய்யும்படி அறிவுறுத்தல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை விமான நிலைய அவசர கால பாதுகாப்பு கமிட்டி கூட்டம் சென்னை விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நேற்று இரவு அவசரமாக நடந்தது. அதோடு சீன நாட்டிலிருந்து வரும் அந்த விமானத்தை முழுமையாக பரிசோதிப்பதோடு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யும்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படை, விமான பாதுகாப்பு துறையினர், அதிரடியினர், வெடிகுண்டுகள் சோதனைகள் நடத்தும் மோப்ப நாய் பிரிவு ஆகியவற்றிற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் கார்கோ பகுதி முழுவதும் முழு பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. கூடுதல் அதிரடி படையினர், மோப்ப நாய் வெடிகுண்டு சோதனை பிரிவினர் கார்கோ பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதையடுத்து சந்தேகப்படும் கார்கோ விமானத்தை தனியாக நிறுத்தி வைத்து வெடிகுண்டு நிபுணர்கள், அதிரடி படை வீரர்கள், பாதுகாப்பு படையினர், மத்திய உளவு பிரிவினர், கியூ பிரிவு போலீசார் என்று பல்வேறு தரப்பினர் முழுமையாக பரிசோதித்தனர். இந்த சோதனையில் இன்று அதிகாலை வரை நடந்தது. ஆனால் விமானத்தில் வெடிகுண்டுகள் எதுவும் இல்லை. இதையடுத்து இது வழக்கமாக வரும் வெடிகுண்டு புரளிதான் என்றும் தெரிய வந்தது. ஆனாலும் சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனைத்து சரக்கு விமானங்களையும் முழுமையாக சோதனைகள் நடத்தினர். ஆனால் எந்த விமானத்திலும் வெடிகுண்டுகள் எதுவும் இல்லை என தெரிய வந்தது. சென்னை விமான நிலைய கார்கோ பகுதியில் நேற்று இரவு இருந்து இன்று காலை வரை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனைகள் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் விமானங்களுக்கும் அவ்வப்போது வெடிகுண்டு மிரட்டல் வருவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது முதல் முறையாக சரக்கு விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் விமான சேவைகளில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல் பயணிகள் விமான சேவைகளில் இயக்கப்பட்டு வருகிறது.